தேர்ஸ்டே ஈவினிங் இந்த வீக்கான ஃப்ளார்ஸ் எல்லாமே ரீஸ்டாக் பண்ணிட்டேன். ஏன்னா நாளைக்கு தைவெள்ளி, அப்புறம் இந்த கம்மிங் வீக்கில் வந்து கிருத்திகை இதை மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக வாங்கி வச்சுட்டா யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டேன். ஸோ இது எனக்கு ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்க வந்து இந்த மாதிரி கவர்லேயே போட்டு பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இந்த பாக்ஸில் சேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது பூவுமே கொட்டாது அண்ட் ஃப்ளார்ஸுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டே எப்படி வாங்குகிறோமோ அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். என்னன்னு தெரியல, 1 மந்த்தாக இந்த சாமந்தி பூவோட ரேட் வந்து செம்ம சீப்பாக இருக்குது. லைக் ஒரு கிலோ வந்து ஒரு 40 to 50 ருபீஸ், அதுக்கு மேலே வந்து ஏறலை. ஸோ அது மட்டுமே வந்து அப்படியே குறைஞ்சபடியே இருக்குது. ரோஸ் இதெல்லாம் கூட ஓகே தான், பட் இந்த மல்லி, முல்லை இதெல்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா அந்த சீசன்லாம் போனதுனால என்னன்னு தெரியல. அண்ட் நாளைக்கு தைவெளினால பூஜை பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ நாளைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால நைட்டு டின்னருக்கு ராகி தோசை தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ராகி அடை சாப்பிட்ருக்கேன், நல்லாயிருக்கும். பட் தோசை வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கோதோ அப்படி தான் நினச்சேன். பட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. அரிசி மாவு தோசையை விட இது நல்லாவே இருந்துச்சு.